அனைவருக்கும் வணக்கம். தாய் வீடு சஞ்சிகை பிப்ரவரி மாதம் 2026. கட்டுரையின் தலைப்பு மலையக பண்பாடும் எதிர்காலமும். கட்டுரையினை எழுதி வாசிப்பவர் சரவணன் லக்ஷரன். இலங்கையின் மத்திய மலைநாட்டின் அழகிய நகரமான நுவரெலியா தமிழ் தோட்ட தொழிலாளர்களின் பண்பாட்டு மையமாக திகழ்கின்றது. பண்பாட்டு மரபுவளம் என்ற கருத்தை தொட்டு மலையக மக்களிடம் காணப்படும் காட்சி பண்பாடு, அகக்கருத்து பண்பாடு என இரு அடுக்குகளாக விளங்கலாம். இன்றும் இனிவரும் காலம் என்ற இரு பரிமாணங்களை ஆய்வுடன் இணைக்கும் போது மரபின் தொடர்ச்சி, மாற்றம், நவீனமயமாதல், ஆவணப்படுத்துதல், டிஜிட்டல் காப்பகங்களின் கொள்கைகள் மற்றும் அதன் ஆதரவு போன்ற கோணங்களில் இதை பார்க்க வேண்டிய அவசியம் உருவாகின்றது. 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் தோட்ட அமைப்பு, நிலவின்மை, குடியுரிமை மறுப்பு, மொழிக் கொள்கைகள், பாதுகாப்பு, அரசியல் சூழ்நிலைகள் ஆகியவை மலையக மரபை குலைக்கும் வகையில் பல இடர்பாடுகளை உருவாக்குகின்றன. இன்றும் மலையக தமிழர்கள் குடியுரிமை, நில உரிமை, வேலைவாய்ப்பு, கல்வி, சுகாதாரம் போன்ற துறைகளில் முன்னேற்றங்களையும் இன்னும் நீடிக்கும் பின்தங்கல்களையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்கும் சமூகமாக உள்ளனர். மனிதவள அமைப்புகள், சட்ட ஆய்வு மையங்கள் ஆகியவை மலையக தமிழர்களின் சமூகத்தின் சட்ட, கொள்கை, ஆட்சி கட்டமைப்பு குறைபாடுகளை பற்றி விரிவான ஆய்வுகளை முன்வைத்து பண்பாட்டு உரிமைகளையும் பாதுகாப்பு தேவைகளையும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. இந்து சமயம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் வருடாந்த அறிக்கைகள், செயற்திட்டங்கள் ஆகியவை மலையக தமிழர்கள் தேவாலயங்கள், கோயில் பராமரிப்பு, கலாச்சார நிகழ்ச்சிகள், பயிற்சி நிகழ்ச்சி ஆகியவற்றிற்கு நிதி மற்றும் நிர்வாக ஆதரவை வழங்குகின்றன. இருப்பினும் துறைமட்ட இணைப்பின்மை, திட்டமிட்ட காப்பக கொள்கை இல்லாமை, சமூக பங்கேற்பு குறைவு போன்ற காரணங்களால் மலையக பண்பாட்டு மரபை ஒட்டிய நீண்ட கால திட்டமிடல் இன்னும் பல இடங்களில் சீரமைக்கப்படவில்லை. 1960களில் கல்வி, தொழிற்சங்க பங்கு, நகர இடப்பெயர்ச்சி ஆகியவை ஒரு புறம் புதிய அடையாள அரசியலை உருவாக்கிய போதும், மறுபுறம் பூர்வீக கலைகள், மரபு பக்தி பாடல்கள், பாரம்பரிய விழாக்கள் ஆதரவின்றி பின்தள்ளப்பட்டன. 19ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட தொழிலாளர்கள் கடுமையான உழைப்புக்கும் இயற்கைக்கும் அழகுக்கும் இடையே தனித்துவமான கலாச்சார உலகை உருவாக்கினர். நுவரெலியா மையத்தில் மலையக தமிழர்களின் பண்பாட்டு மரபு வளத்தை ஆய்வு செய்து அதன் தொடர்ச்சி, சவால்கள், எதிர்கால வாய்ப்புகளை வெளிப்படுத்துகின்றன. நுவரெலியாவின் பசுமையான தோட்டங்கள், மலைச்சிகரங்கள், ஆறுகள், ஈரமான காற்று ஆகியவற்றினிடையே உருவான மலையக பண்பாடு வெறும் உழைப்பு மட்டுமல்ல, அது பக்தி, குடும்ப பிணைப்பு, நகரப்புற கலைகள், வாய்மொழி மரபுகள், சமூக ஒற்றுமையின் சேர்க்கை, லயன் குடியிருப்புகள், கூட்டு சமையல், தண்ணீர் பகிர்வு, ஆடை கைத்தொழிற்சாலைகள் போன்ற வாழ்வியல் முறைகள் பகிரும் கலாச்சாரத்தை உருவாக்கின. கோயில்கள், முருகன் கோயில்கள், அம்மன் ஆலயங்கள், தேவாலயங்கள் என சமூக மத கலாச்சார மையங்களாக மாறின. ஊர் திருவிழா, காவடி ஏற்றல், தீயிடல், திருவிளக்கு பூஜைகள் போன்ற நிகழ்வுகள் சமூக பிணைப்பை வலுப்படுத்தின. கும்மி பாடல்கள், மலையக பிரதேச பாடல்கள், திருமண பாடல்கள், இறப்பு சடங்கு பாடல்கள் நுவரெலியாவின் வாய்மொழி மரபின் முதன்மை சொத்துக்கள். கோயில் வாசல்களில் ஒலிக்கும் பக்தி பாடல்கள், தோட்ட தப்பாட்டங்களில் பாடப்படும் கும்பிடு பாடல்கள் போன்றவை தலைமுறைகளை இணைக்கின்றன. நுவரெலியாவின் தேயிலை தோட்டங்கள், தண்ணீர் வாய்க்கால்கள், மலைச்சரிவுகள் ஆகியவற்றுடன் பின்னி பிணைந்த இந்த பாடல்கள் உழைப்பின் சோகம், காதல், பக்தி, நம்பிக்கையை பிரதிபலிக்கின்றன. சமீபத்தில் உருவான சிறுகதைகள், கவிதைகள், ஆவணப்படங்கள் இவற்றை எழுத்து, காட்சி வடிவங்களில் கொண்டு வருகின்றன. காலனித்துவ தோட்ட அமைப்பு முதல் சுதந்திரத்துக்கு பிந்தைய குடியுரிமை போராட்டங்கள் வரை நுவரெலியா மக்கள் பல சவால்களை சந்திக்கின்றனர். 19ஆம் நூற்றாண்டின் நில கொடுப்பனவு,
20ஆம் நூற்றாண்டின் குடியுரிமை மறுப்பு, 1956இல் SWRD பண்டாரநாயக்கவின் இந்திய தொழிலாளர் வெளியேற்ற சட்டம், 1964இல் குடியுரிமை சட்டம் ஆகியவை மலையக அடையாளத்தை சவாலுக்கு உட்படுத்தின. நிலவின்மை, மொழிக் கொள்கைகள், அரசியல் புறக்கணிப்பு, பாதுகாப்பு சூழ்நிலைகள் மரபை சேதமாக்கின. இருப்பினும் CCTU தொழிலாளர்களின் போராட்டங்கள், தொழிற்சங்க நடவடிக்கைகள், கல்வி முன்னேற்றங்கள், நகர இடப்பெயர்ச்சிகள் புதிய அடையாளத்தை உருவாக்கின. 2023 சனத்தொகை கணக்கெடுப்பின்படி மத்திய மாகாணத்தில் 7 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை, 53% மலையக தமிழர்கள் உள்ளனர். நுவர்லியா மாவட்டத்தில் இது கூடுதலாக உள்ளது. மேற்படி மக்கள் தொகையில் 53% மலைய தமிழர்கள் இருப்பினும் அவர்கள் 2022ஆம் ஆய்வுகளில் செய்யப்பட்ட தரவின் அடிப்படையாகவே இது அமைந்துள்ளது. சட்ட ஆட்சி குறைபாடுகள், உழைப்பு உரிமைகள், ஆளுமை அமைப்புகள் விமர்சிக்கப்படுகின்றன. ஹியூமன் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இதனை 2018ஆம் ஆண்டு வெளியிட்டதாக காணப்படுகின்றது. த பெஸ்ட் ஆஃப் லங்கா 2020இல் நுவர்லியாவின் சமூக பொருளாதார சூழ்நிலையை ஆவணப்படுத்தி உள்ளனர். நுவர்லியா இந்து சமயம் மற்றும் கலாச்சார அலுவலர் திணைக்களத்தின் 2023 மற்றும் 24 செயற்திட்டங்கள் கோயில் பராமரிப்பு, கலாச்சார நிகழ்ச்சிகள், பயிற்சிகளுக்கு நிதியளிக்கப்படுகின்றன என்பதை நூலகம் ஃபவுண்டேஷன் தனது ஆவண பிரதியில் வெளிப்படுத்தி நிற்கின்றது. நுவர்லியாவின் ஆவணங்கள், கைப்பிரதிகள், புகைப்படங்கள், தொழிற்சங்க கோப்புகளை டிஜிட்டல் வடிவில் காப்பகப்படுத்துகின்றன. 2020 தொடக்கம் 2025 காலப்பகுதியில் கள ஆய்வுகள், UCLA கூட்டு திட்டங்கள் மூலம் 1948 முதல் ஆவணங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. COVID-19 காலத்தில் கம்யூனிட்டி லீட் அச்சீவ் முயற்சிகள் நுவர்லியாவில் வெற்றிகரமாக நடைபெற்றது. நுவர்லியாவை மையப்படுத்திய கலாச்சார ஆய்வு முறையில் கள ஆய்வு, நேர்காணல், கணக்கெடுப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கருப்பொருள் பகுப்பாய்வு மூலம் நில உரிமை, கலாச்சார காப்பகம், அரச கொள்கைகள், NGOவின் பங்களிப்பு ஆகியவை ஆய்விடப்பட்டன. ஆய்வின் முதன்மை கேள்விகள்: நுவர்லியாவின் மலையக பண்பாட்டு வளங்கள் எவ்வாறு பாதுகாக்கப்படுகின்றன? அரசு சமூக கூட்டு நடவடிக்கைகள் எவ்வாறு முன்னெடுக்கப்படுகின்றன? எதிர்கால திட்டமிடல் என்ன குறைபாடுகள் உள்ளன? போன்றவை நுவர்லியாவின் முக்கிய கலாச்சார தள பகுதிகளில் உள்ள கோவில்கள், தோட்ட மேலதிகாரிகளின் வீடுகள், தொழிலாளர்களின் குடியிருப்புகள் ஆகியவை பாதுகாப்புக்கு உரியவை. ஆனால் துறை இணைப்பின்மை, அணுகல் பிரச்சனைகள் என்பவற்றின் காரணமாக கோயில் அணுகல், நில தகராறுகள், கொள்கை இடைவெளிகள் சவால்களாக உள்ளன. இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கல்ச்சுரல் அஃபேர்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்து ரிலிஜியன் கல்ச்சுரல் அஃபேர்ஸ் என்பதின் பண்பாட்டு ஆய்வுகளில் திருமண சடங்குகள், பெண்கள் மைய கூறுகள், குழந்தை பாடல்கள், தொழிற்சமய உறவுகள் குறித்த நுண் ஆய்வுகள், மைக்ரோ ஆந்த்ரோபோகிராஃபி குறைபாடு, பாலினங்கள் ஆய்வு, கொள்கை விமர்சனங்கள் தேவையாக உள்ளன. உலகமயமாதல், டிஜிட்டல் பாதுகாப்பு, மொழி திரிப்பு, பொருளாதார பிணக்குகள், சுற்றுலா வளர்ச்சி, எதிர்கால அச்சுறுத்தல்கள் நுவர்லியாவின் சுற்றுலா இடப்பாரம்பரிய வாழ்வியலை மாற்றி இளையோரை நகரங்களுக்கு இடப்பெயர்ச்சி செய்கின்றன. இவ்வாறான வரையறைக்குள் மலையக பண்பாட்டு மரபுத்தின் எதிர்கால பரிந்துரைகளாவன நுவர்லியாவை மையப்படுத்திய அரசு, NGO, மலையக பண்பாட்டு மரபு குழு என்பவற்றை உருவாக்க வேண்டும். இது கலாச்சார துறைகள், உள்ளூராட்சி அமைப்புகள், சமய நிறுவனங்கள், NGOக்களை ஒன்றிணைத்து திட்டமிட்ட காப்பக பணிகள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மேற்கொள்ள வேண்டும். பப்ளிக் NGO கூட்டணிகள் மூலம் திறந்த அணுகல் டிஜிட்டல் காப்பகங்களை உருவாக்க வேண்டும்.
மலையக தமிழர் திருமண சடங்குகள், பெண் மைய கூறுகள், குழந்தை பருவ பாடல்கள், தினசரி தொழில் சார்ந்த வழிபாட்டு நடைமுறைகள், சமய இயற்கை உறவுகள் ஆகியவை குறித்து நுண்புல ஆய்வுகள் இன்னும் குறைவாகவே உள்ளன. அரச ஆவணங்களில் காட்டப்படும் கலாச்சார பெருங்கூறுகளும் சமூகத்தின் உள்ளார்ந்த அனுபவ உலகுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் குறித்து விமர்சன ஆய்வுகள் தேவைப்படுகின்றன. இதில் கொள்கை விமர்சனங்கள், பாலின மற்றும் இளையோரை மையப்படுத்திய ஆய்வுகள் அதிகரிக்கப்படைய தேவை இருக்கின்றது. பல்கலைக்கழக பாடத்திட்டங்களில் நுவர்லியா மலையக மரபு பிரிவு சார்ந்தும் மலையக மாணவர்கள் வாய்மொழி சேகரிப்பில் ஈடுபடுவதற்கும் கள ஆய்வு, காப்பக பயிற்சி செய்து வைக்கப்பட வேண்டும். சமூக கொள்கைகள் அளவில் அரசு துறைகள், உள்ளூராட்சி அமைப்புகள், சமய நிறுவனங்கள், சமூக நிறுவனங்களின் மூலம் கோஆபரேஷன் பொடியை உருவாக்கி திட்டமிட்ட காப்பக பணிகளுக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கும் வழிகாட்ட வேண்டும். கோயில், பாடசாலை, தொழிற்சங்க அலுவலகங்கள், சமய மையங்கள் போன்ற இடங்களில் இன்று ஆவணங்கள், புகைப்படங்கள், வீடுகளின் தனிப்பட்ட சேமிப்புகள் ஆகியவை டிஜிட்டல் நகலெடுப்பு, பட்டியலிடல், திறந்த அணுகல் கொள்கைகள் கொண்டு வரப்பட வேண்டும். மலையக மக்களின் பண்பாட்டு மரபுவளம் என்பது சில கோவில்கள், சில வழிபாடுகள், விழாக்கள், சில பாடல்கள் மட்டுமல்ல. அது அவர்களின் உழைப்பு, போராட்டம், பாசம், துயர், நம்பிக்கை, எதிர்கால கனவுகள் அனைத்தையும் தாங்கிச் செல்லும் தொடர்ச்சியான வாழ்வியல் மரபாகும். இந்த மரபு இன்றும் இனிவரும் காலமும் நிலைத்து மறுமலர்ச்சி அடைய வேண்டுமெனில் ஆய்வாளர்கள், அரசியல் நிர்ணயிகள், ஆசிரியர்கள், சமூக இயக்கங்கள், இளையோர்கள் என அனைவரும் சேர்ந்து கள ஆய்வு, ஆவணப்படுத்தல், கொள்கை சீரமைப்பு, சமூக விழிப்புணர்வு ஆகிய 4 துறைகளையும் ஒன்றிணைத்து பங்களிப்பு செய்ய வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நிற்கின்றோம். குடும்ப பண்பாடு தினம், மூத்தோர் நினைவு பேட்டி வாரம், கிராம பாடல்கள் கதை விழா, நுவர்லியா பட்டிமன்றம் போன்ற நிகழ்ச்சிகள் ஏற்படுத்துவதன் மூலம் மாற்றத்தை காண முடியும். நுவர்லியாவில் உழைப்பாளி பெண்கள் அனுபவங்கள், தொழிற்சங்க போராட்டங்கள், குடியுரிமை வரலாறு ஆகியவை நினைவூட்டும் சிறு அருங்காட்சியகங்களை, நினைவு சின்னங்கள் உருவாக்கும் அவசியமும் காணப்படுகின்றது. கோவில், பாடசாலை, தொழிற்சங்க அலுவலகங்கள், சமய மையங்களிலிருந்து ஆவணங்கள், புகைப்படங்கள், தனிப்பட்ட சேமிப்பு டிஜிட்டல் நகலெடுக்கப்பட்ட பட்டியலிடப்பட வேண்டும். சைட் ஆக்சஸ் அண்ட் கல்ச்சுரல் ப்ரொடெக்ஷன் பாலிசி மூலம் கோயில்களின் அணுகல், பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். மலையக பண்பாட்டு மொழி வகைகள், சொல் மாற்றங்கள், பெண்வழி கதை மரபுகள் குறித்த முனைவோர் ஆய்வுகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். நுவர்லியாவின் மலையக பண்பாட்டு உழைப்பு பாடல்கள், பக்தி பாடல்கள், ஒற்றுமையின் பிணைப்பு, நம்பிக்கையின் மலை என்பவற்றை கடந்து காலத்தில் இன்றும் நிலைத்திருப்பதற்கு இனிவரும் காலத்திலும் தொடர்ச்சியான உயிர்ப்பான தேடலும் அதன் தொடர்பான ஆய்வுகளும் அவசியமாகின்றன. ஆய்வாளர்கள், கொள்கை நிபுணர்கள், சமூக இளையோர்கள் சேர்ந்து கள ஆய்வு, ஆவண சீரமைப்பு, விழிப்புணர்வு ஆகிய துறைகளை ஒன்றிணைத்து செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. நன்றி.